இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னடி என்ன முறைக்கிற? உன்னோட பிம்புசார பார்க்கணும்னு கேட்டல்ல, உனக்கு ஒண்ணு காட்டட்டுமா? ஐயோ, உன்னோட வேம்பு சாருதான். ஏ பூமி, அந்த சித்தார்த்தோட நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கான நேரத்தை உருவாக்கணும்னு தோணல. அன்னைக்கு நீ எதுவும் செய்யாம என்னோட ஆத்மாவோட கலந்திருந்தா நான் அகோர ராஜகுருவா இருப்பேன்டி. அந்த சந்தர்ப்பத்தை அப்ப நீ விட்டுட்டு இப்ப இந்த சித்தார்த்துக்காக வந்து என்கிட்ட நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க. பொம்மி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் உனக்கு 2 சந்தர்ப்பம் தரேன். அதுல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு நீ சம்மதிச்சாலும் ஓ வேம்பு சார விட்டுறேன். அது என்னன்னு சொல்லு. நாளைக்கு பூஜையில அந்த சித்தார்த்த கண்டுபிடிக்கிறதுக்காக ராணி காளி வேஷத்துல இறங்க போறா. நீ இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரியல. ராணி போய் அந்த தீர்த்தத்தை எடுக்கவும் முடியாது, நானும் எடுக்க விட மாட்டேன். அத மீறி அப்படி அவ அந்த தீர்த்தத்தை எடுத்தாலும் சித்தார்த்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் சித்தார்த்த மேல அதை பிரயோகிக்க முடியும். உனக்கு அந்த சித்தார்த்த வேணும்னா நானே அந்த சித்தார்த்த விடுவிக்கிறேன். எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஆத்மாவோட கலந்துருப்போமி. நீ ஆத்மாவோட கலந்துட்டனா நீ அகோர ராணி ஆகிடலாம். நான் இப்பவே அகோர ராஜகுருவா மாறிடுவேன். நீ சொன்னது கற்பனையிலயும் நடக்காது, நிஜத்திலயும் நடக்காது. என்னோட வேம்பு சாரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளே, எதுக்காக என்னை இப்படி சித்திரவதை பண்ற? என்னோட ராணிக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்காகவும் தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஆனா ராணிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல அவ பக்கத்துல இருந்து அதை பார்க்க முடியாம போச்சே. கடவுளே, என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்து. நான் உன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். ராணி ரொம்ப பாவம். அவ எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. அவளுக்கு இப்பதான் கர்ப்பகால வயிறும் வந்திருக்கு. இந்த நேரத்துல என்னால அவ கூட இருக்க முடியலையே. அவ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ புருஷனோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கடவுளே, அதுக்காகவாது என்னை காப்பாத்து. கமண்டலன், நிஜமாவே யாரும் கொடுக்க முடியாத விலை மதிப்பு உள்ள பரிசுதான் நீ எனக்கு கொடுத்திருக்க. அதனாலதான் என்னால எப்பொழுதும் அழிக்கப்பட்ட என் குருவோட பூத உடல் சாம்பல நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த நேரத்துல இந்த சாம்பலோட சக்தி எனக்கு தேவைதான். குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பொம்மையை அழிக்கணுன்றதுக்காகத்தான் வித்த சொல்லி கொடுத்த உங்களையே நான் அழிச்சிட்டேன்.
எனக்காக நீங்க இந்த தியாகத்தை பண்ணீங்கன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கிறேன்னா இப்ப அவரையும் நான் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போக போறேன். அவருடைய இந்த சாம்பல் என் உடல் முழுக்க பூசும் போது அவருடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனும் சக்தியா என் உடம்புக்குள்ள சேர்ந்து என்னோட சக்தி இன்னும் 4 மடங்கு ஆகும். கமண்டனா, ரொம்ப நன்றி. அகோர அதிபதியா இருக்கிற நீங்க கூடிய சீக்கிரமே அகோர ராஜகுருவாவே மாற போறீங்க. இனி உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்க நான் என்ன செய்யணும்? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்க வரும்போது நீங்க சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேங்கிற கர்வத்துல நானே உங்களை வந்து பாப்பேன். என்னுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அகோர அதிபதியே. நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு என்னமோ இந்த கமண்டலன் திடீர்னு இங்க வந்திருக்கிறது ஏதோ தப்பா தோணுது. அப்படி இல்லை யட்சினி, நான் சாதாரண மனுஷனா இருக்கும் போதே இந்த கமண்டலன் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நான் ஒரு அகோராதிபதி. அவ ஒரு சாதாரண மனுஷன். நீ எதுக்கும் கவலைப்படாத யட்சினி. இந்த அகோராதிபதியை யாரால எதுவும் செய்ய முடியாது. நான் நினைச்ச மாதிரியே ஒவ்வொன்றும் நடக்குது. இந்த கமண்டலனை அந்த அகோர அதிபதியும் முழுசா நம்பிட்டான். ஆனா மனோவுக்குள்ள இருக்கிற யட்சினிக்கு அவன் மேல சந்தேகம் இருக்கு. இந்த கமண்டலனை வச்சே கூடிய சீக்கிரம் அந்த யட்சினியையும் நம்ப வைக்கிறேன். மனோ, ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. தயாராயிரு. நம்பூதிரி ஐயா, நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த சிலாஜித் தீர்த்தத்தை அவங்க மேல தெளிச்ச அவங்க அந்த இடத்துல இருந்து துடி துடிச்சு அவங்க சுயரூபத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க.